அதிமுக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் செங்கோட்டையன் நீக்கம். கட்சி ஒழுங்குமுறையை குலைக்கும் வகையில் செயல்பட்டதாக கூறி அதிமுக பொதுச் செயலாளர் EPS நடவடிக்கை. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டால் செங்கோட்டையன் நீக்கம். செங்கோட்டையனுடன் அதிமுகவினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என EPS உத்தரவு. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டது குறித்து நாளை காலையில் செய்தியாளர்களை சந்திக்கிறார் செங்கோட்டையன். காலை 11 மணிக்கு விரிவாக பதிலளிக்க இருப்பதாக செங்கோட்டையன் பேட்டி. நாளை அதற்கான பதிலை சொல்லுங்கள். நாளைக்கு எத்தனை மணிக்கு எங்க தகவல் சொல்றீங்க சார்? 11 மணிக்கு மேலே. 11 மணிக்கு எங்க வீட்டுலீங்களா சார்? கட்சி அலுவலகத்திலீங்களா? கட்சி அலுவலகம். நாளைக்கு உங்களுக்கு நீக்கப்பட்டதுக்கான விளக்கம் நீங்க மொத்தம் நீங்க நாளைக்கு சொல்றீங்களா சார்? நீக்கப்பட்டது மொத்த விளக்கம் சொல்லுங்கள். மிக தீவிர எம்ஜிஆர் பற்றாளரும் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்த செங்கோட்டையன் கட்சியிலிருந்தே நீக்கம். 1977 முதல் முறை MLA-வான செங்கோட்டையன் 1996ஆம் ஆண்டு நீங்களாக போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றவர். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கம் குறித்து OPS-இடம் செய்தியாளர்கள் கேள்வி. கலந்து பேசிவிட்டு சொல்வதாக கூறி சுருக்கமாக முடித்துக் கொண்ட OPS. அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்டதன் எதிரொலி. ஈரோடு அருகே உள்ளம்பரப்பில் முன்னாள் MLA சிவசுப்பிரமணி தலைமையில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 9 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல். 2வது முறை நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தமிழ்நாடு நிதி நிர்வாக பொறுப்புடைமை சட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்தார் ஆளுநர். இந்தியாவின் முதல் துணை பிரதமர் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாள் கொண்டாட்டம் தேசிய ஒற்றுமை நாளாக கடைபிடிக்கப்படும் நிலையில் டெல்லியில் உள்ள சிலைக்கு குடியரசுத் தலைவர் மரியாதை. குஜராத்தில் உள்ள வல்லபாய் பட்டேலின் பிரம்மாண்ட சிலைக்கு பிரதமர் மோடி மரியாதை. சிலைக்கு கீழ் மலர்களை தூவி அஞ்சலி. வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளையொட்டி பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஒற்றுமை நாள் உறுதிமொழி ஏற்பு. राष्ट्र की एकता, अखंडता और सुरक्षा को வீரர்களின் கம்பீர நடை சாகசங்களை கண்டு மெய்சிலிர்ப்பு. अदम्य साहस का परिचय देने के लिए सम्मानित किया गया है. बहादुर सीमा प्रहरियों का नेतृत्व कर रहे हैं डिप्टी कमांडर अधिक लोगों के पुनर्वास में अहम भूमिका निभाई है. और अब सबसे पहला दस्ता सीमा सुरक्षा बल का सुरक्षित सीमा डेप्यूटी कमांडेंट हम सीना तान खड़े कमान. முழு காஷ்மீர் பகுதியையும் இந்தியாவுடன் இணைக்கும் வல்லபாய் பட்டேலின் முயற்சியை முன்னாள் பிரதமர் நேரு தடுத்துவிட்டதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தனி மாநில அந்தஸ்து, தனி குடி என காங்கிரஸ் செய்த பல்வேறு தவறுகளால் நாடு பெரும் நெருக்கடிக்கு ஆளானதாகவும் புகார். காஷ்மீர் தொடர்பான பட்டேலின் விருப்பத்தை நிறைவேற்றியதாக கூறும் பிரதமர் மோடி, RSS அமைப்பை தடை செய்தவர் பட்டேல் என்பதை மட்டும் வசதியாக மறைப்பது ஏன்?
பட்டேலுக்கு மரியாதை செய்யும் வகையில் RSS அமைப்புக்கு மீண்டும் தடை விதிக்க வேண்டும் எனவும் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். குஜராத் தேசிய ஒற்றுமை தின விழாவில் கண்கவர் வான் சாகசம். மூவண்ணங்களில் கொடிகளை தூவியவாறு வானில் சீறிய போர் விமானங்கள். अब जल्द ही विमान एक साथ आपको स्टैचू ऑफ यूनिटी की दिशा से आगमन करते नजर आएंगे. अगली प्रस्तुति में ये दर्शाएंगे. தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுவதாக தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் மோடி பரபரப்பு குற்றச்சாட்டு. பீகார் மக்களை சிறுமைப்படுத்தும் மாநில முதலமைச்சர்களை பிரச்சாரத்திற்காக பீகாருக்கே இந்தியா கூட்டணி அழைத்து வருவதாகவும் சாடல். तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनतकश लोगों को प्रताड़ित करते हैं और बिहार में आरजेडी क्या करती है? इतना सारा हो रहा है, आरजेडी को सांप सूंघ जाता है. ஒடிசா, பீகார் என்று எங்கு சென்றாலும் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக பாஜகவினர் வெளிப்படுத்துவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். நாட்டின் அனைவருக்குமான பிரதமர் என்பதை அடிக்கடி மறந்து தன் பொறுப்புக்குரிய மாண்பை மோடி இழந்துவிடக் கூடாது என ஒரு தமிழனாக வேதனையுடன் கேட்டுக்கொள்வதாகவும் பதிவு. வேற்றுமையில் ஒற்றுமை காணும் பெருமைமிக்க இந்தியாவில் இந்து, முஸ்லிம், தமிழர்கள், பீகார் மக்களிடையே பகை உண்டாக்குவது அற்ப அரசியல். தமிழர்கள் மீதான வன்மத்தை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீது பிரதமரும் பாஜகவினரும் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். பொள்ளாச்சி திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலையொட்டி தொகுதி நிலவரம் குறித்து 1-to-1 ஆலோசனை. சேலம் புறநகர மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் EPS ஆலோசனை. 2026 சட்டமன்ற தேர்தல், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி உள்ளிட்டவை குறித்தும் அறிவுறுத்தல். தென்காசி மாவட்டம் வடகரையில் நெல்லை சாலையில் கொட்டி வைத்திருக்கும் காட்சி வெளியாகி அதிர்ச்சி. கட்டுமானத்திற்கான மணல் குவியல் என அமைச்சர்கள் கூற வாய்ப்பிருப்பதாகவும் அதிமுக சாடல். தஞ்சை பிள்ளையார்பட்டி பகுதியில் நெல் மூட்டைகளுடன் 5 நாட்களாக காத்திருக்கும் லாரிகள். மூட்டைகளை ஏற்றி இறக்குவதற்கு போதிய ஊழியர்கள் இல்லாததால் காத்திருப்பதாக தகவல். கடந்த 60 நாட்களில் 11.78 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு 2,801 கோடி வழங்கப்பட்டதாக அமைச்சர் சக்கரபாணி EPSக்கு பதில். உண்மையை புரிந்து கொள்ளாமல் நாள்தோறும் அரைத்த மாவையே அரைத்துக் கொண்டிருப்பதாகவும் சாடு. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என கூறப்படும் பகுதியில் எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு 12ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஆணை. உச்சநீதிமன்ற உத்தரவுகள், பசுமை தீர்ப்பாய உத்தரவுகள் தெரியாமல் சதுப்பு நில கட்டுமானத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது எப்படி என உயர்நீதிமன்றம் கேள்வி. சதுப்பு நிலத்தின் எல்லையை துல்லியமாக தீர்மானிப்பது குறித்த ஆய்வுப் பணிகள் 2 வாரங்களில் முடிவடையும் என தமிழக அரசு விளக்கம். சதுப்பு நிலம் குறித்த கணக்கீடு பணிகளை முழுமையாக நிறைவடையாத நிலையில் அவசரமாக கட்டுமான பணிகளுக்கு அனுமதி வழங்கியது ஏன்?
ராம்சார் நிலத்தையே பட்டா போட்டு விற்பனை செய்ய முயற்சிப்பது வெட்கக்கேடானது என அதிமுக கண்டனம். பணி நியமன விவகாரத்தில் தாம் எந்த தவறும் செய்யவில்லை என அமைச்சர் KN நேரு பேட்டி. முறைகேடு நடைபெற்றதா என்பது குறித்து போலீசார் ஆவணங்களை ஆய்வு செய்வார்கள் எனவும் விளக்கம். முறைகேட போலீஸ் பார்க்க போறாங்க. நான் தெளிவா சொல்றேன், நான் எந்த தப்பும் செய்யல. இது திமுகவை மிரட்டி பார்க்குற வேலையா இருக்கலாம், அதுக்காக தான் இதை பண்றாங்க. நாங்கள் எந்த தப்பும் செய்யல. முறைப்படி விசாரணையில் ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் எந்த தவறும் செய்ததில்லை என்ற நிரூபிப்பேன். கட்ட பஞ்சாயத்து கூட்டம் தங்களை உச்சநீதிமன்றம் என்று நினைத்து செயல்படுவதாகவும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என நீதிபதிகள் காட்டும். செங்கல்பட்டு மாவட்டம் பெரியங்குப்பம் ஊர் தலைவர்கள் 7 பேரை ஆஜராக வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. INX மீடியா நிறுவனத்தின் அந்நிய முதலீட்டுக்கு சட்டவிரோத அனுமதி வழங்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரத்தின் 54 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கிய நடவடிக்கையை உறுதி செய்தது மேல்முறையீட்டு தீர்ப்பாயம். பீகாரிகளை கழிவறை கழுவுவோர் எனவும் பானிபூரி விற்பதாகவும் திமுகவினர் வசைபாடிய போது வேற்றுமையில் ஒற்றுமை தெரியவில்லையா என கேள்வி. ஆட்சி முடியும் தருவாயிலாவது இருமுகன் வேடத்தை களைந்து தமிழக மக்களின் தேவைகளை பார்க்குமாறு முதலமைச்சருக்கு நயினார் நாகேந்திரன் காட்டமாக பதில். டிடிவி, OPS, செங்கோட்டையன் ஆகியோர் சந்திப்பில் தன்னை தொடர்புபடுத்தி பேசுவதா? பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆவேசம். அது ஒரு 4 பேர் எழுதுவான். நீங்கள் பசும்பொன் போலியா அவங்க 3 பேர் போனாங்களே பின்னாடி இருந்து இயக்குனீங்களான்னு எழுதுவாங்க. அதனால் என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை தான். ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா பல விஷயங்கள் பேசிடுவேன். நானும் எதற்கும் பொறுப்பில்லை, அதாக தானாக நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பேசுவாங்க. இன்னைக்கு நான் அதிமுகவை பற்றி பேசாமல் இருக்கேன். ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு என்னை திட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அமித்ஷாஜி அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிற்கிறேன். திரும்ப எனக்கு பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 2 நிமிஷம் போதுமே. தமிழகத்தில் நடைபெற்ற 4730 கோடி ரூபாய் மணல் குவாரி முறைகேட்டுக்கு ஆதாரம் இருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை முறையீடு. வழக்கு பதிவு செய்யுமாறு DGPக்கு உத்தரவிடுமாறு தாக்கல் செய்த மனு மீது 3 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. மணல் கொள்ளை தொடர்பாக தகவல்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யுமாறு தமிழக DGPக்கு உத்தரவிடக் கோரி எப்படி வழக்கு தொடர முடியும் என உயர்நீதிமன்றம் கேள்வி. வழக்கு பதிவு செய்ய கோரி மனு தாக்கல் செய்ய தங்களுக்கு சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை விளக்கம். நெல் மூட்டைகளை ஏற்றி செல்லும் லாரிகளுக்கான ஒப்பந்தத்தில் 165 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. ஒவ்வொரு லாரிக்கும் வழங்கப்பட்ட வாடகையை விட 321% கூடுதலான 3 லாரி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டதன் மூலம் ஊழல் நடந்திருப்பதாக புகார். கரூரில் விஜய் பங்கேற்ற கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக CBI விசாரணை தீவிரம். சம்பவம் நிகழ்ந்த வேலுச்சாமிபுரத்தில் பொதுமக்கள் வியாபாரிகளிடம் சாட்சியங்களை பெறும் அதிகாரிகள். மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக உருவாகக்கூடும் என வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் நவம்பர் மாதத்தில் குறைவான அளவே வடகிழக்கு பருவமழை பதிவாகும். வழக்கத்தை விட நடப்பாண்டில் குறைவாக பதிவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல்.